வருஷமா கஷ்டப்பட்டு காப்பாத்தின எல்லா பேரும் ஒன்றும் இல்லாம ஆக போகுது. அப்படி பேசாதடா. போன வாரம் இருந்த நிலைமை இதோட ரொம்ப மோசம். அதையே நம்ம சமாளிக்கல. அப்பயாச்சும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு மாமா. இப்ப சுத்தமா எதுவுமே இல்லை. பயமா கிடக்கு. ஏன் தானோ எனக்கு மட்டும்தான் தயிர் சாதம் தரேன்னு நினைச்சேன். எல்லாருக்கும் அதானா? கடைக்கு கொடுத்து விடவும் தயிர் சாதம் தானா? கடையில எல்லாரும் அவ்வளோ வேலை செய்யறாங்க, வெறும் தயிர் சாதம் எப்படிமா பத்தும்? இல்லத்த, மாமா தான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் தயிர் சாதம் கொடுத்து விட சொன்னா. அதான் அக்கா பண்ணிருக்கா. நல்ல வேலை சரவணா, நீ வந்த. இல்லைன்னா நான் வந்திருப்பேன். இந்தா, எல்லாரும் அங்க தானே இருக்காங்க? இல்லக்கா, மூர்த்தி அண்ணன் இன்னும் கடைக்கே வரல. இன்னும் வரலையா சரவணா? மூர்த்தி அண்ணனும் வரல, கதிர் அண்ணனும் வரல. உங்க அண்ணனும் ஜீவா அண்ணனும் மட்டும் தான் கடையில இருக்காங்க. ஐயோ, மாமா கடைக்கு வந்திருப்பாருன்னு நினைச்சேன். 2 பேரும் எங்கடா போயிருக்காங்க? ஃபோன் எதுவும் பண்ணாங்களா? கடை விஷயமா தாக்கா போயிருக்காங்க. அது தெரியும். இவ்ளோ நேரம் ஆகுது. சரவணா, ம்? கடையில ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பொருள் நிறைய இல்லக்கா. ஜீவா அண்ணன் தான் ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காருக்கா. ஓ, சரி, நீ மோர குடி. ம். சரவணா, இதுல தயிர் சாதம் வச்சிருக்கேன், ம். ஊறுகாய் இருக்கு, அப்புறம் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் இருக்கு. என்னக்கா, தயிர் சாதம் மட்டும்தானா? ஆமா சரவணா, இன்னைக்கு வேற எதுவும் சமைக்கல. ஐயோ அக்கா, எப்பவும் வெரைட்டியா சமைப்பீங்கல்ல, சும்மா தான்க்கா கேட்டேன். இன்னைக்கு கடை பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா சமைக்க முடியல. அக்கா, இப்போ குடிச்ச மோரே வயிறு ஃபுல்லா இருக்குக்கா. அங்க எல்லாரும் பசியோட இருப்பாங்க. நான் கிளம்புறேன்க்கா. ம். டேய் சரவணா, ம்? ஒரே ஒரு நிமிஷம் இரு. இதுல தக்காளி தொக்கு இருக்கு, ம், சிப்ஸ் மோர் மிளகா இதுல இருக்கு, சரிக்கா. ரோஸ்ட் மோர் மிளகா ஊறுகாய் சிப்ஸ். வேற என்ன? வேற ஏதாவது வேணுமா? இல்லக்கா, இதுவே ஜாஸ்தி. வேற ஏதாவது வேணும்னா நாங்க கடையில இருந்து எடுத்துக்கிறோம்க்கா. சரி சரிப்பா, ம். நீ கிளம்பு. சரிக்கா. மாமா, இம்புட் ஆர்டர் பேலன்ஸ்ல கிடக்கு. எப்படி கொடுக்க போறோன்னு தெரியல. தெரியலடா. எடுமாப்ல, எடுத்து இல்லைன்னு சொல்லு. அந்த ஜனார்த்தன் கிட்ட உன்னால விட்டு கொடுக்க முடியல. அதான் நம்ம பிரச்சனை. இந்த கடை எக்காடி கட்டு போனாலும் உனக்கு கவலை கிடையாது, அப்படித்தானே? ஹாய் மாம்ஸ், என்ன இந்த பக்கம் ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. இல்லை, நீ எங்கடா இங்க? அண்ணி தான், நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா, பெரிய அண்ணன் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. வேர் இஸ் மை பெரிய அண்ணன்? உங்க பெரியண்ண எங்க வந்தான்? ஏன் போன் போட்டா போக மாட்டேங்க? எங்க இருக்க? எப்ப வார? ஒரு வார்த்தை சொல்லலாமா? இல்லை, உட்கார்றா. கடையில் இன்னும் சரக்கு வரல. அண்ணன் போயிருக்கு, இப்போ வந்துடும். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைல்ல? இல்லடா. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அட இருங்க மாம்ஸு, நான் இப்போ தானே வந்திருக்கேன், இருங்க. தோரம்பருப்பு 1/2 கிலோ கொடுங்க. அக்கா, அது இங்கே தானே உங்கள் வீடு? ஆமா. நீங்கள் போங்க, நான் ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்து விட்றேன். ஏன்பா, அப்போ வந்தப்ப இதே தான் சொன்னீங்க. என்னப்பா இது, ரெகுலராக வாங்குறோன்னு வந்தா இப்படி பண்ணுறீங்களே? தப்பாக எடுத்துக்காதீங்கக்கா.
இப்போ வந்துடும், கொண்டாந்து கொடுத்துட்றேன். பருப்பும் இல்லையா மாமா? பாதி சரக்கு இல்லை மாப்பிள்ள. அண்ணே ஏய் கதிரு, ஏய் சிங்க மாதிரி வராம பாரு. டேய் கதிரு, சொல்லுங்கண்ணே. எல்லாத்தையும் கீழே இருக்குடா. ஆ. வா ஜெகா, டே ஜீவா, ஜாமான்லாம் வந்துருச்சுடா. போங்க போய் இறக்கி வைங்க. வாடா. ஜீவா நான் வரட்டா? நீங்கள் இருங்க மாமா, 2 நிமிஷம்க்கா. இந்த சரக்கு நிறுத்து. அங்கே வச்சிரு. போடுக்கல. மாமா, இதில் தான் பருப்பு இருக்கு, பிரிச்சு அக்காவுக்கு எடுத்து கொடுங்க. ஏய் பார்த்து. டே கண்ணா, அவங்களுக்கு ஏதாவது போய் உதவி செய்யலாம்லடா, நின்றுட்டு வேடிக்கை வந்துருக்கீங்க. அவ்வளோதானே. ஒவ்வொரு முட்டை எடுத்துட்டு வருவா இல்லை 2 முட்டை எடுத்துட்டு வருவா? போய் எதாவது தூக்கிட்டு வா போ. மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட நீனே. பார்த்துடா டே, மெதுவா. இந்தாங்கண்ணே. சரி. தள்ளு 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 தள்ளு. டேய், 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 பார்த்துடா. தூக்கி விடுறா ஒரு அவனை. யாரடா முடி தூக்கி சொன்னா? இந்தா, உள்ள உட்காந்து லாலிபப்பு நல்லா தின்னு. மாமா சும்மா இருங்க டேய், உன்னை யார் அதெல்லாம் தூக்க சொன்னது? ஓ என்ன இந்த மூட்டை எடுத்து வேணும். இல்லை பாத்துரா. அடிபடிச்ச ஒன்றும் மாப்பிள்ள. இல்லை மாமா, காலை முதல்ல வந்துரு. ஒர்க் அவுட் பண்ணலையா காலில்? அதான். அண்ணா ஒரு தடவை தானே மிஸ் ஆச்சு, நான் வேணா இன்னொரு தடவை ட்ரை பண்ணட்டுமா? சத்து கட்டை ஒன்றும் தேவையில்லை. வெறும் வாய் மட்டும்தான்டா கண்ணா உனக்கு. உடம்புல ஒரு சத்தும் இல்லை தெம்பும் இல்லை. எங்க நல்லா சாப்பிட்டா தானே? அதெல்லாம் நல்லாத்தான் சாப்பிட்றேன். எனத்த சாப்பிட்ட வாய் மட்டும் பேசு. இந்த லட்சணத்துல ஒரு முடியை தூக்கிட்டு வரோம் இல்லை 2 மூட்டையை தூக்கிட்டு வராண்டு வர கேள்வி. ஏன்டா அட அவனை ஏன் சொல்லிக்கிட்டு, உன்னையும் என்னையும் இப்ப மூட்டை தூக்கிட்டு போய் உள்ள வைக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கா, நம்மளால முடியாது மாப்பிளே. நமக்கு நாக்கு தள்ளிறியா? ஏய் யாரையா சொன்னது? நாக்கு தெளிருமாம்ல. சொல்ற இறக்கு மாப்பிள. சின்ன பையன் நினைப்பு, வயசாயிருச்சியா? ஏ யாரை பத்தியா வயசாச்சுன்னு சொல்லிக்கிருக்க? ஊத்தி குத்தி ஒரு ஆளை மூட்டை தூக்கி எரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க. மாப்பிள அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியா? ஏய் இந்த நடை இப்படி டேமேஜ் பண்ணி தராப்புலாம்ல மாப்பிள. இப்போ பொறுத்து இருந்து பாரு. ஏ பாருடா. பாருவா சரியான போட்டி. மூர்த்தி மாப்பிள்ளை. 2 மூட்டையை உத்தியில் தூக்கிட்டு வாடா. சொல்ற இவரா நான் தூக்குறேன். ஏண்ணே? புரியா அந்த பக்கம் அண்ணே, துண்டை புடி தூக்குறா. வேணாண்ணே. அண்ணே அண்ணே வேணாண்ணே. தூக்குறா. பார்த்து. அண்ணே என்ன இவரு? அவன் அப்பா பாண்டிய மாதிரியே தூக்கிட்டு வராம பாரு. பாத்து மாப்பிளே. ஏய் வயரமாஞ்ச உடம்புடா. எப்படி மன்னிச்சுக்கங்க ஏஜமா, தெரியாம சொல்லிட்டேன். யாருகிட்ட? சூப்பர் மாப்பிளே. ஏய் மூர்த்தி அசத்திட்டப்போ. அண்ணே ஆ? சூப்பர்ண்ணே. பின்னிட்டீங்க அண்ணே. ம் இப்போ தாண்டா மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. எடுத்துக்கு வந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சு கடையை நிரப்பணும்னு வச்சுக்க. அப்போ தான் கடையை பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏலே சீக்கிரம் வாடா, இன்னும் 2-3 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அண்ணே கொடுண்ணே, நான் போயிட்டு வரேன். நீ இப்பதானே வந்த, ரெஸ்ட் எடுறா. இந்தா போயிட்டு வா. சரிண்ணே. மூர்த்தி செந்திலோட கடையில் கொடுத்து வரேன். போன் மேல போன் போட்டான். மாமா கம்மியாக எடுத்துகிட்டு போகிறீங்க, மிச்சம் இருக்கலாம். மீதி சரக்கெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டேன். சரி மாமா. ஏய்
ம் நீ என்னடா வாசல்லே உட்காந்துருக்கிறவன் அப்படி மேலே ஏறி உட்கார்றா. ஏய் இந்திரா ஏடா கடை பக்கமே சுற்றி திரு படிக்கிற மாதிரி ஒன்றும் ஐடியா இல்லையா? அண்ணி தான் சொன்னாங்க போய் பார்த்துட்டு வான்னு. ம் நேற்று பட்டதை விட காலையிலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டோம்னே. கேட்குறவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்ல முடியாமல் எப்போ வரும்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுண்ணே. ஆமா, சரக்கு எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த? பிடிச்சிட்டு வந்தோம்மா. கோழியை பிடிச்ச மாதிரி கேட்குறீங்க. டேய் நீ ஏன் சொல்கிற என்ன நடந்துச்சுன்னு? நேற்று நம்ம பேசின இடத்துலேயே திரும்ப போய் பார்த்தோம் மாமா. அவங்க அதே மாதிரி டைம் கேட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்டேருந்து இவங்க கிட்டேருந்து அவங்கன்னு புதுசாக 2 பேரை கண்டுபிடிச்சோம். சரக்கு கொண்டு வந்துட்டோம். அது சரி. நம்ம போய் நேற்று பார்த்தவங்க பரவாயில்ல ஜெகா. பேசி பார்த்த உடனே சரக்கை கொடுத்துட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து அனுப்புற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் மட்டும் டெய்லி வண்டி வரும். அடுத்த வாரத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு தான் வரும். தம்பி குழம்பு மிளகாத்தூள் கொடுப்பா. குழம்பு மிளகாத்தூளா? ஆமாப்பா. அண்ணே குழம்பு எங்கே இருக்குது, மிளகாத்தூள் எங்கே இருக்குண்ணே? குழம்புல வர்ற மிளகா தூள்றா அங்கே இருக்கு பாரு. எங்கண்ணே இருக்கு? ஒரு எடுத்து தரேன். என்னக்கா வேணும்? தம்பி இந்த சீட்ல இருக்கிறதெல்லாம் கொடுப்பா. 20 ரூபா வாங்கிக்கிறேன். ம் எவ்வளவுப்பா? 20 ரூபா. ம் சால்ட் உப்பு கொடுப்பா. சால்ட்டு வேற உப்பு வேறயா? ரெண்டும் ஒன்று தானே? அண்ணே இவனை அடிக்கிறதுக்குன்னே புதுசாக ஒரு ஆள் அப்பாயின் பண்ணோண்ணே கடையில். சரி சால்ட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. டேய் அங்கே வரு. ம் இந்த கடையில் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. ம் 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 போட்டேன். டேய் சீக்கிரம் கொடுத்து விட்றேன். இந்தாங்கக்கா. எவ்வளவு தம்பி? இது எவ்வளோண்ணே? உப்பு தானே 15 ரூபாடா. ம். அக்கா வெயிட் பண்ணுங்க, பேலன்ஸ் கொடுங்கண்ணே. இந்தாங்க. ம் இந்தாடா லே 23 ரூபா மீதி காசு வாங்கி கொடு. அண்ணா பேலன்ஸ் 23 ரூபா தரணுண்ணே. ம் எதுக்குடா அந்த வேலை? வெக்கமா இல்லையாடா? முதல்ல பாக்கெட்டில் இருக்க காசு ஏறா. பாக்கெட்டில் வச்சுருக்க காசு ஏறான்னு சொன்னேன். பார்த்துட்டீங்களா? எல்லாரும் தான்டா பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் கொடுங்கண்ணே, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்கல்ல. ஓஹோ இந்தா கொடு. அப்பப்பா என்ன டயர்டு, எம்புட்டு வேலை. மாப்பிள, நீ தம்பிங்கன்னு சொல்லும்போது நான் கூட நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன் மாப்பிள. ஆனால் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். காலையிலேருந்து பொருள் கேட்டு வந்தவங்களுக்குலாம் ஜீவா ஒரே பதில் தான் சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் கொடுத்துட்றேன், இந்த 10 நிமிஷத்தில் கொடுத்துட்றேன், நீங்கள் போங்க நான் பின்னாடியே அமுச்சு விட்றேன் அப்படின்னு. நான் கூட திட்டினேன் மாப்பிள, கொஞ்ச நேரத்தில் நீ எங்கே இருந்துடா மாப்பிள கொடுப்ப அப்படின்னு. நான் கூட வேற கடையிலேருந்து வாங்கி கொடுக்கலாம்ல மாப்பிளன்னு சொன்னேன். என்னது வேற கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறதா? ம்? என்ன மாமா சொல்கிறீங்க? மற்றவங்களாம் நம்ம கடையை பற்றி என்ன நினைப்பாங்க? ஜனார்தனன் காதுக்கு போச்சுன்னா அந்த ஆள் ஜெயிச்சதை நினச்சிக்க மாட்டாரா? அண்ணன் தம்பிங்களுக்கு மூச்சு தான் வேற, பேச்செல்லாம் ஒன்று தான். இதே தான் ஜீவாவும் சொன்னேன். 2 பேரும் சரியாக தானே சொல்லியிருக்காங்க. ஐயா உங்க பாசத்துக்கு இடையில நான் வரல மாப்பிளை. நான் கூட இந்த ஜீவா பையில சத்தம் போட்டேன். எந்த நம்பிக்கையில மூர்த்தி சரக்கோட வருவான்னு நம்பிட்டு இருக்கேன்னு. ஆனா கரெக்டா வந்துட்டேன் மாப்பிள. சரி நான் கிளம்புவா? டேய் உட்கார்றா. ஏன்டா? நான் வீட்டுக்கு போய் படிக்கணும்லண்ணே. எங்க அந்த மோர கடை கொஞ்சம் காட்டு. தீவானை மட்டும்தான் கடையில் இருப்பேன். அவனை ஐசி வச்சு காசு ஆட்டையை போகலாம்னு வந்திருப்பேன். இப்போ நாம் வந்துட்டோம்ல, அதான் வண்டி நைஸாக நகருது. நான் அப்படிப்பட்டவனானே? சொல்லுங்க, நான் அப்படிப்பட்டவனா? எல்லாரும் சொல்லுங்க, நான் அப்படிப்பட்டவனா? ஆமாடா, நீ அப்படிப்பட்டவன் தான்.
நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா வந்துட்டீங்களான்னு அண்ணி பார்த்துட்டு வர சொன்னாங்க. அதான் ஒரு பாசத்துல வந்தேன். இந்த அசிங்கம் எனக்கு தேவையா? அப்படியா? நான் கிளம்புறேன் அண்ணே, கிளம்புறேன். டேய் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, அதை பற்றி கேட்கவே இல்லையாடா நீ? அடடா, அதை மட்டும் மறந்துட்டேன். மறப்படா மறப்ப. இந்தா 200 செலவுக்கு வச்சுக்க. டேய் ஆ? காசு வாங்கணுன்னே கிளம்புனே போயிடா. கொஞ்ச நேரம் கடையில் உட்காரு. இனிமே இங்க உட்கார்றதுக்கு எனக்கு என்ன? காசு வாங்கணுன்னே கடை மேலே அக்கறை வந்துருச்சு. வேலை செய்கிறதுக்கு அம்புட்டு வெளி ஜாக அவனுக்கு. முடிஞ்சா செய்ய மாட்டான் நானே. மூட்டையை தூக்குனதுக்கே தடுக்கி விழுகுறானே. என்ன இம்புட்டு பொருள் வந்திருக்கு, அடுத்தும் வரும்னு சொல்றீங்க. பணத்துக்கு என்னென்ன செஞ்சீங்க? அதெல்லாம் ஒன்றும் முழுசாக கொடுக்கலடா. பாதி காசு கொடுத்துட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் 80,000 ரூபா பாக்கி வச்சுருக்கேன். சாயந்தரத்துக்குள்ளே அக்கௌண்ட்டில் போட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். கையில் இருக்கா மாப்பிள்ள காசு? பார்த்துக்கலாம். நான் வேணா ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டா? ஏற்கனவே உன் கையில் இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்க. இனிமேல் என்ன ஏற்பாடு பண்ண போகிற நீ? பார்த்துக்கலாம் விடு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரிலனே. சாரிண்ணே. சாரின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருந்து எடுத்துட்டா ஜீவானனுக்கு பேசவே முடியாம ஆயிரும். இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருக்கு. இல்லை, சும்மா இருக்க மாட்டியா நீ? டே ஜீவா, இனிமேலாவது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நடந்துக்கடா. அவ்வளோதான் சொல்லுவேன். ம், சரி, சரக்கு கட்டவங்களாம் கொடுத்துட்டு அவர் யாருக்காவது பைக் வச்சிருக்கியா? சரவணன் வந்தோடனே மீதி இருக்கிறதையும் கொடுத்து விட்ருவோம்ண்ணே. அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து கொடுக்குறவங்க ஏதாவது சொல்லியிருந்தா கூட மறந்துடாமல் கொடுத்து விட்ருங்க. சரிண்ணே. சரி ஜீவா, என் கூட வா, கொஞ்சம் வேலை இருக்கு. ம், கதிரு, ம்? ரொம்ப டயர்டாக இருக்க, கொஞ்ச நேரம் போய் தூங்குடா. சரிண்ணா. ஜெகா, ஆ? கதிர் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கடையை பார்த்துக்க. சரி மாப்பிள்ள. நான் போனது வந்துடுறேன். இவனை நம்பிலாம் கடையை விட்டு போக முடியாது. டேய், காசு வாங்கிட்டியால, மறந்து கூட கல்லாவில் கை வச்சிடாத, பிச்சு பிடிவேன். மாமா, இனிமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் நம்ம கண்ட்ரோல் தான். ஆரம்பிச்சிட்டியா? என்ன மீனா இந்த நேரத்துல போய் கடலை சாப்பிட்டுட்டு இருக்க? பொசிக்குது. மதியானம் சரியா சாப்பிடலையா? தயிர் சாதம் தானே சாப்பிட்டேன், அது எப்போ டைஜஸ்ட் ஆயிடுச்சு. அதான் சாப்பிடும்போதே நிறைய சாப்பிடணும்னு சொன்னா கேக்குறியா? சோறு கூட இல்ல, எல்லாத்தையும் கடைக்கு கொடுத்து விட்டுட்டேன். வேற ஏதாவது செஞ்சு தரட்டுமா? அதெல்லாம் வேணாம். நம்ம வீட்டை யாரும் கண்ணு வச்சுட்டாகமுல்ல. யாருக்கா? யாருன்னு தெரியல, இந்த ஊருக்காரவங்க கூட வச்சிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் 4 பேரும் ஒத்துமையா இருக்காங்க, வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுல 2 கல்யாணம் வேற ஒண்ணா நடந்துச்சா, அதுவும் எல்லார் கண்ணையும் ஊர்த்திக்கிட்டே இருக்கு. அதான் கண்ணு வச்சிருப்பாங்க. வீட்டுல இம்புட்டு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு. என்ன சொன்ன மீனா? ஒண்ணு சொல்லலையே. ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சே. இல்லைங்க. முல்ல, நீ ஏதோ கேட்டியே. கண்ணு பட்டதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன்க்கா. தெரியல, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். வீட்டுல கடையில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லணும். அம்மா ஏதாவது கோயில் சொல்லும், முடிஞ்சா அங்க கூட எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். சரிக்கா. இவ ஒருத்தி ஜால்ரா. நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. சொல்லு மீனா. கடைனாலும் பிரச்சனை வரும்,
வீடுனாலும் பிரச்சனை வரும். நீங்க ஏன் அதெல்லாம் ஓவரா உங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நீங்களும் டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் டென்ஷன் ஆக்குறீங்க? அப்படியா சொல்ற? ஆமா. ஆ, முல்ல நான் அப்படியே இருக்கேன் முல்ல. இல்ல இல்ல, உனக்கு என்ன தோணுது? ம்ஹும். இல்லக்கா. ம். இருக்காங்க தானே? அப்படியா இருக்காக? ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? பிரச்சனை இருக்கும்போது எல்லாருக்குமே டென்ஷன் வரதானேங்க செய்யும். இவங்க ஏன் எல்லாத்தையும் இவங்க தலையில தூக்கி வச்சுக்கிறாங்கன்னு கேக்குறேன்.